அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். இந்த பறவையின் இறகு உங்கள் வீட்டின் அருகில் விழுந்தாலோ இல்ல உங்க வீட்டில் விழுந்தாலோ, இந்த பறவையின் இறகை நீங்கள் அடிக்கடி பார்க்க நேர்ந்தாலோ உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரப்போகிறது அப்படின்னு அர்த்தம். அந்த நாட்கள்ல உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க. அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும். அது என்னென்ன பறவைகளின் இறகு அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். நமது சேனல் சார்பாக பிரபஞ்சத்தின் பேரருள் கிடைக்கும் மனவள பயிற்சி 21 பயிற்சிகள். 21 பயிற்சிகளுக்கு கட்டணம் ரூபாய் 300 மட்டும் செலுத்தினால் போதுமானது. இந்த பயிற்சியில் நீங்கள் இணைந்து கொள்ள விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். இறகு அப்படின்னு உடனே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடியது முதல்ல பாத்தீங்க அப்படின்னா மயில் இறகு தான் ஞாபகம் வரும். உங்கள் வீட்டின் அருகில் அல்லது உங்கள் வீட்டின் மொட்டை மாடியில், உங்கள் வீட்டை சுற்றியுள்ள பகுதியில் மயில் இறகு அடிக்கடி உங்கள் கண்ணில் தட்டுப்பட்டால் உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் ஏற்பட போகிறது அப்படி என்று அர்த்தம். அடுத்தது கருடனின் இறகு. கருட பகவான் நம்ம வீட்டுக்கு மேல சுத்திட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடிக்கடி. அதுவும் குறிப்பாக சனிக்கிழமையில பாக்குறதுலாம் ரொம்ப விசேஷம். அந்த கருட பறவையின் இறகு உங்க கண்ணில் அடிக்கடி தட்டுப்பட்டாலோ உங்கள் வீட்டு பக்கத்துல விழுந்தாலோ உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரப்போகிறது அப்படின்னு அர்த்தம். மூன்றாவது காக்கையின் இறகு. அண்டங்காக்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அண்டங்காக்கையின் இறகும் உங்க கண்ணில் அடிக்கடி தட்டுப்பட்டுச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாக போகிறதுன்னு அர்த்தம். அதற்கடுத்தது செம்போத்து பறவை. செம்போத்து பறவை பாத்தீங்கன்னா அதோட இறகு சைடு செங்காம்பட்டி கலர்ல, செங்கல் கலர்ல இருக்கும். பார்க்க காகம் மாதிரி இருக்கும். அதோட இறகுடைய கார்னர்லாம் பாத்தீங்கன்னா செங்கல் நிறத்துல இருக்கும், பிரவுன் கலர்ல இருக்கும். அந்த இறகை நீங்க அடிக்கடி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரப்போது, உங்கள் பணம் சார்ந்த பிரச்சனைகள் முடிய போகுது அப்படின்னு அர்த்தம். அதற்கு அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்தையின் இறகு. ஆந்தையின் இறகு அடிக்கடி உங்க கண்ணில் தட்டுப்பட்டாலோ, உங்க வீட்டு மொட்டை மாடியிலயோ அல்லது உங்க வீட்டு கார்டன்லயோ இருந்தாலோ உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாக போகுது. ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்ததுன்னா, மலை போல கஷ்டம் இருந்தாலும் அது பனி போல நீங்க போகுது, நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். இப்ப நான் சொன்ன இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது. ஆன்மீக சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க, கண்டிப்பா பதில் கொடுக்கிறேன். ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர, மகா பெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரிவாருளால நல்லதே நடக்கட்டும்.